விஜயகாந்த் மண்டபத்தில் தினமும் ஆயிரக்கணக்கான பேர் இலவச உணவு கொடுத்து கொண்டு வருகிறார்கள். அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? மும்மூர்த்திகள் முதல் மூர்த்தின்னு சொல்ல போனா அது விஜயகாந்த் தாங்க கூற முடியும். காமராஜர் பீரியட்ல காமராஜர் காலத்தில் அவர் சாப்பாடு போட்டாருன்னா அவர் ஆட்சி இருக்கும் போது போட்டாரு. எம்ஜிஆர் சம்பாரிச்சு தமிழ்நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்து சம்பாரிச்சு சாதிச்சாரு. அவர் நினைச்ச போல வாழ்ந்தாரு. இப்ப அவர் போனதுக்கு அப்புறம் அவர் பேரை சொல்லி எல்லாரும் சாப்பிட்றாங்களே தவிர யாரும் அன்னதானம் பண்ணல. அம்மா ஆட்சியில கூட தர்மம் பண்றதுக்கு ஏதோ வகையில பண்ணாங்க. அதை ஸ்டாண்டர்டா பண்ண முடியாம கொஞ்சம் இப்ப இறங்கி போய் கிடக்குது. பட் செய்யல. ஆனா இறந்ததுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு அன்னதானம் தமிழ்நாட்டுல ஒரு அரசியல்வாதிக்கு நடக்குது. அதுக்கும் மேல ஒரு படி சொல்ல போனா ஒரு தெய்வமா மக்கள் அவரை மதிக்கிறாங்கன்னா அவர் செஞ்ச தர்மம் அன்னதானம் அவர் குடும்பத்தை காப்பாற்றும். அந்த அம்மா இப்போ ரொம்ப நம்மளுடைய எங்கேயாவது நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோமோன்னு நினைச்சு வருத்தப்படுறாங்க. ஆனா என்ன வருத்தப்பட்டாலும் ஐயாவோட ஆசீர்வாதம் இந்த தமிழ்நாட்டு மக்களை எல்லாரையும் காப்பாற்றும். இப்ப வர விஜய் கூட அந்த அம்மா மனசுல இடம் பிடிக்கிறத விட விஜயகாந்த் மனசுக்கு இடம் பிடிச்சி அவர் பிள்ளைங்களை அவரு ஆட்சியில் இருக்கிறவங்க எல்லாரையும் தமிழ்நாட்டு மக்களை மொத்தமா இழுத்து ஆதரிச்சு எல்லாருக்கும் நல்லது செஞ்சாருன்னா அவர் வருங்காலத்துல அவருடைய பேர் ஒரு கின்னஸ் ரெக்கார்ட்ல சேருங்க. விஜயகாந்த் மாதிரி ஒரு உயர்ந்த மனிதன் யாரும் இது வரைக்கும் வரல. மனிதனும் தெய்வம் ஆகலான்னு பாட்டு தான் படிக்கிறாங்க. மனிதனும் தெய்வமா இன்னைக்கும் நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல விஜயகாந்துக்கு மாலை போட்டு ஜனங்க அறிவிச்சு அந்த அம்மா இப்பவும் சாப்பாடு போடுறாங்கன்னா அது விஜயகாந்த் தாய் செஞ்ச புண்ணியம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அவர் மனைவி அமைஞ்ச புண்ணியம். ஏதோ ஒரு தர்மம் அவருக்கு பெருசா பார்க்கல. கொஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் ஆண்டவன் கொஞ்சம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். என்னவோ தெரியல, அவருடைய ஆத்மா தான் இப்ப பேசி இவரை வர வைக்குதுன்ற ஒரு சில நேரங்கள்ல நாங்க நினைக்கிறது உண்டு. ஆனா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பாடுபட்டு தமிழ்நாட்டை காப்பாத்துங்க. தமிழ்நாடு ரொம்ப நிலைமை கெட்டு போயிருக்குதும்மா. கஞ்சா, குடிகாரம், பொறிக்கு, ரவுடி, கேப் மாதிரி, பொம்பளை பொறிக்கு, படிச்சவனுக்கு வேலை இல்லை. இதெல்லாம் போல நாடு எந்த கதியிலம்மா காப்பாற்றுவீங்க? கொஞ்சம் பார்த்து யோசனை பண்ணி கரெக்டா காசுக்கு ஓட்டு போடாதீங்க. தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்காக ஓட்டு போடுங்க. நிச்சயமா சொல்றேன், அப்படி உங்களால நினைச்சா முடியும். இதை நீங்க கரெக்டா செய்யுங்க. இதுல ஜாதி ஓட்டு, கட்சி ஓட்டு, கடவுள் ஓட்டு இதெல்லாம் பார்க்காதீங்க. தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு என்ன வழி அதை கரெக்டா செய்யுங்க. அப்படி செஞ்சுக்கிட்டு நீங்க தமிழ்நாட்டுக்கு உங்க வாரிசுக்கு நீங்க செய்யற நல்ல காரியம் இதுதான் இருக்கும். ஐயா சொல்லுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்போதைக்கு சமுதாயங்கள் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? காசுன்ற குறிக்கோள்ல என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு 20 வருஷமா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப அதுலயும் ரொம்ப ஒரு 80% அதிகமா ஆகிப்போச்சு. இன்னும் 20% தான் இருக்கிறாங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்கு நாளைக்கு வாரிசை காப்பாற்றுறதுக்கும் இந்த கெட்ட பழக்கத்திலேருந்து ஜனங்களை எல்லாரையும் காப்பாற்றணும்னா நம்மளா பார்த்து காப்பாற்றினாதான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். நீங்க எல்லாரும் ஒத்துழைச்சு கெட்ட பழக்கம் செய்யறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு மன்னிப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை மறுவாழ்க்கை கொடுங்க. அவங்களுக்கு ஒரு பொழைக்கிறதுக்கு வழி கொடுங்க. இந்த மேல் சேர்றது ஒரு தொழிலை நினைச்சு கட்சிக்கு போவாதீங்க. கட்சியை காப்பாற்றி தமிழ்நாட்டை காப்பாத்துங்க. தமிழ்நாட்டு மக்களை உழைச்சி சாப்பிட்றவங்கள யாரும் இடைஞ்சல் பண்ணாதீங்க. ஆமா, அதுதான் நீங்க தமிழ்நாட்டுக்கு செய்யற ஒரு நல்ல வழி. அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை சாப்பிட்றதுக்கு வழி இல்லாம படுக்கிறதுக்கு இடம் இல்லாம கஷ்டப்படுறாங்க. அவங்கள காப்பாத்துங்க. ஐயா வணக்கம். சொல்லுங்க. இந்த 2025 புது வருடம் எப்படி உள்ளது? இனிமேலாவது பிறக்கக்கூடிய காலங்கள் வர இளைஞர்களுக்கு நல்ல காலம் பிறக்கணும்னு எல்லாரும் பல வகையில முயற்சி பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க. நீங்க வழிகாட்டுற வரலாறு நாளைக்கு நல்லதை செஞ்சுட்டு தான் நம்ம சந்தோஷமா போயிருக்கிறோம். அந்த புண்ணியம் நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு உதவும் அப்படின்ற ஒரு இளைஞருடைய மனசுலையும் பதியணும்னா நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்கு பண்ணுங்க. ஏடா ஒருத்தர் கஞ்சா, ஒருத்தர் தண்ணி அடிக்கிறது, ஒன்று சீடுறது, ஒன்று பொறிக்கித்தனம் பண்றது, ஒன்று பொம்பளை பொறிக்கையா இருக்குது, கேப் மாதிரியா இருக்குது, சோம்பேறியா இருக்குது, உழைச்சி சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லாத எல்லா மக்களும் எல்லா வகையிலும் வீக்னஸ் ஆயிட்டா நாளைக்கு நம்ம தமிழ்நாட்டில் யாருக்கு வேலை கிடைக்கும் சொல்லுங்க? எப்படி என்ன வேலை செய்வோம் சொல்லுங்க? கடைசியில் அவன் என்ன வேலைக்கு போவான்? வெளிநாட்டுல இருந்து வந்தவனுக்கு வேலை இருக்குது, நமக்கு வேலை இல்லைன்னா அதுக்கு காரணம் என்ன? நம்மளை சோம்பேறி ஆக்கிட்டாங்கல்ல, நம்மளை கஞ்சாக்காரன் பொறிக்க ரவுடி ஆக்கிட்டாங்கல்ல. அப்ப இதுல இருந்து நம்ம மேலன்னு நம்ம தெரியலன்னா நாளைக்கு நம்ம நம்பி இருக்கிற தாய் தாப்புனார் பொண்டாட்டி போல கூடிய நம்ம எப்படி காப்பாற்றுவோம்னு நீங்க நினைச்சு பார்த்து வருங்காலத்துக்கு வழி கொடுங்க. சாமா யாரால நல்லதை செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, செய்யறவங்களை இடைஞ்சல் பண்ணாம வழி கொடுத்தீங்கன்னா வருங்கால சமுதாயம் நல்லா இருக்கும். பக்தி இருக்குதா இல்லையானது முக்கியம் இல்லை. தமிழ்நாட்டுல பொழைக்கிறதுக்கு நல்லபடியா தமிழ்நாட்டுல பிறந்தவனுக்கு வழி இருக்கணும். இதை விட்டுட்டு ஊரை விட்டா நாங்க போக முடியும் பொழைக்கிறதுக்கு சொல்லுங்க? நாங்க பிறந்த மண்ணில நாங்க வாழ்றதுக்கு இங்க இருக்கணும். ஸோ இதை விட்டுட்டு நாங்க எங்க போவோம்? அதனால எங்க பொழப்புக்கு தகுந்த வழி யாரும் இடைஞ்சல் பண்ணாம வாழுங்க.